ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30 வரை உள்ள 14 நாட்களில் சூரியன் கேதுவுடன் சேர்க்கை பெற்று கிரகண தோஷம் கேதுவால் ஏற்படுகிறது. இதன் விளைவுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு பார்க்கிறோம். லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சூரியன் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு வருகிறார். அங்கே மகம் நட்சத்திரத்துல சூரியன் முதல்ல ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிரவேசிப்பார். அதிலிருந்து 14 நாட்கள் 30ஆம் தேதி வரைக்கும் அவர் மக நட்சத்திரத்துல இருக்கும்போது அதே மக நட்சத்திரத்துல கேது பகவான் அங்க இருக்கார். அப்ப சூரியனை விழுங்கக்கூடியதுதான் கேது, ராகு, சந்திரன். சூரிய சந்திரர்களுக்கு ஆகாதவர்கள் இந்த ராகு கேதுக்கு. அதாவது சூரியனுடைய ஆற்றலையே அபகரிக்கக்கூடியவர் என்று சொல்லலாம், அல்லது செயல்பட முடியாமல் தடுப்பவர்கள் என்று சொல்லலாம். செயல்பட விடாமல் தடுப்பவர்கள். இப்ப நமக்கு சூரியன் பணம் தருவதாகட்டும், நமக்கு ஒரு அந்தஸ்து தருவதாக இருக்கட்டும், நம்முடைய ஆத்மா, அதாவது ஆழ் மனது, நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய அந்தஸ்து, ஒரு தலைமை பண்பு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, இதையெல்லாம் கொண்டிருப்பவர் தான் இந்த சூரியன். இப்போ நம்ம குழந்தைகளையும் அதில் எடுத்துக்கலாம். அப்பேற்பட்டவர் இங்கே கேது கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, இந்த 14 நாட்கள்ல அதுல கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது தான் நல்லது. ஈடுபாட்டை குறைச்சிக்கிட்டோம்னா, நமக்கு எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டோம்னா அந்த நிகழ்வு எதிர்மறையா நடக்காது. ஆசைப்பட்டு போய் பண்ணும்போது அங்க கிரக ஆற்றல்கள் எதிர்மறையா இயங்கும் போது தான் நமக்கு மைண்ட் அப்செட் ஆகிறது, தோல்வி ஆகிறது, அந்த விருப்பம் நிறைவேறாமல் அவஸ்தைப்படுவது, இதெல்லாம் நடக்கும். அதை புரிந்து கொண்டு இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் புது முயற்சிகள் வேண்டாம், சுப நிகழ்ச்சிகள் வேண்டாம். அதே மாதிரி பற்று, பாசம், பந்தம், நேசம், இது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் அமைதியா போய்க்கணும், கோபப்படக்கூடாது. ஏனென்றால் அங்க சூழ்நிலை அந்த மாதிரியெல்லாம் உருவாக்கும். குழந்தைகளுடைய விசித்திரமான போக்கு நமக்கு தென்படுது. அதனால நம்ம கோபப்பட்டோம்னா அங்க மறுபடியும் அது ஒரு பகையா மாறிடும். அப்ப எந்த ஒரு இன்பம், முயற்சியும், வெற்றியும் தடைபடுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியை காத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம ஒரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை இந்த காலகட்டத்தில் செயல்படுத்தலான்னு நமக்கு மைண்ட்ல எண்ணம் ஓடும். அப்ப நான் சொல்றேன், இந்த 14 நாட்களை அவாய்ட் பண்ணிருங்க, அந்த விருப்பத்துக்கு ஷெட்யூல் போடாதீங்க அப்படிங்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. கிரகண தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய சுய பலத்தை குறைப்பது, சுய ஆற்றலை வெளிப்படுத்த முடியாமல் போவது, ஆசை நிராசையாவது, விருப்பம் தோல்வி அடைவது என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இதே அப்படியே பாசிட்டிவா எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு கலைத்துறையில ஈடுபடுறீங்க, ஒரு ஆன்மீக துறையில ஈடுபடுறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு, டெக்னிக்கல் விஷயத்துக்கு, அதாவது மூளை சார்ந்த ஸ்மார்ட் ஸ்கில்டு ஒர்க் அப்படிங்கிறதுக்கு இது பாசிட்டிவா இயங்கும். ஏனென்றால் இன்றைக்கு 5ஆம் இடம் என்பதுதான் ஒருவருடைய ஆழ்ந்த அறிவு. அப்ப அங்க என்னதாங்க சூரியனை மறைச்சு கேது ஜெயிச்சாலும் கேதுவுக்கும் அங்க பொட்டன்சியல் இருக்கு. கேதுனுடைய நட்சத்திரத்திலேயே கேது இருக்க. அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? சாதனையை பண்ணுவார். அப்ப எந்த விஷயத்துக்கு ஆதாயம் அப்படின்னா, நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு செய்யக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த விஷயமாகட்டும்,
வேலை சார்ந்த விஷயமாகட்டும், படைப்பு, அறிவு சார்ந்த விஷயங்களாகட்டும், அது வந்து நல்லது செய்யும். அது வந்து தீவிரமாக நமக்கு ஒரு அதை வந்து வெளிப்படுத்த முடியும். சூழல் வந்து சாதகமாக அமையும். உறவுகளுக்கு தான் சரியில்ல. அதே நம்முடைய உணர்வுகளை வந்து கலை ரூபமாக வெளிப்படுத்தும்போது, அது வித்தியாசமான ஒரு படைப்பாகவே மெருகேறி வெளிவந்துரும். அதிகம் எதுவும் பேச வேண்டியதில்ல. அதிகம் நம்மள பத்தி நாம தம்பட்டம் அடிச்சுக்கிறதோ, அல்லது விளம்பரப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது செயல்பட்டு, இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு வைங்க. அப்ப அவங்க ஒரு கான்ஃபிடென்ஷியலா தான் அவங்க சில சூத்திரங்களை வந்து, இத இப்படித்தான் கையாளணும் அப்படின்னு டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தொழில்லயும் சில சூத்திரங்கள் மூலமாகவும், சில தத்துவங்கள் மூலமாகவும், தத்துவார்த்த ரீதியாகவும், பிலாசபிக்கலா நீங்க மூவ் பண்ணீங்கன்னா ஜெயிக்கலாம். சில படிப்புகள் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்திலே ஆகட்டும், மாந்திரீகத்திலே ஆகட்டும், வேத மந்திரங்களே ஆகட்டும், சூட்சுமமான பகுதின்னு இருக்கு. அதெல்லாம் வந்து சித்தியாகும். அதனால ஆன்மீக பலம், ஈடுபாடு இவற்றிலெல்லாம் வந்து ஒரு சித்தி கிடைக்கும். கேது என்பவர் ஞானத்திலே வெற்றி கொடுப்பவர். கலைகளிலே வெற்றி கொடுப்பவர், தேர்ச்சி கொடுப்பவர். ஆனா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உறவுகளுக்கு மத்தியில இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அவர் வந்து கெடுத்து விட்டுருவார். குழப்பம் பண்ணி விட்டுருவார். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண வைப்பார். அதனால இதை தன்மைய புரிஞ்சுகிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த 14 நாட்கள்ல நாம் பெருசா பயப்பட வேண்டியதில்ல. இப்ப நான் சொல்ற பலன் வந்து உங்களுக்கு சூரியன், கேது இந்த 2 பேருடைய திசாபுத்தி நடந்தா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. மற்றவங்க இத பத்தி எடுத்துக்க வேண்டியதில்ல. எப்பவுமே நம்ம போடுற பலன் இதுதான். கோச்சாரம் என்பது திசாபுத்தி அடிப்படையிலே தான் நமக்கு பலன் தரும். உங்களுக்கு திசையோ, புத்தியோ, அந்தரமோ, சூரியனோ, கேதுவோ நடந்தால் மட்டும் இந்த வாய்ப்ப பாருங்க. அதர்வைஸ் இந்த இந்த கன்டென்ட்ட பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. ஒரு சின்ன பீரியடாவது வருதுன்னு வைங்க. ஒரு அந்தரம், சூட்சுமம். சூட்சுமம் எல்லாம் 10 நாள்ல வந்துரும். அந்த மாரி வரும்போது கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு உங்க ஜாதகத்தை நீங்க வந்து பரிசீலனை பண்ணிக்கணும். நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நீங்க ஒரு தடவ கன்சல்ட் பண்ணி, உங்க ஜாதகத்த வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள்ல அடிக்கடி அடுத்தடுத்து பார்க்கும்போது, சரி இது வந்து நமக்கு இந்த கிரகம் ஆகும், இந்த கிரகம் ஆகாது. அது மாரி இந்த கோச்சார பலன் நமக்கு இத செய்ய போகுது அப்படின்ற ஒரு அப்டேட்டட் நாலேட்ஜ் உங்களுக்கு பயன் தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜே.எம்.எஸ். நன்றி. வணக்கம்.